உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 நடைபெறுகிறது. இதனுள் மத்திய அரசின் தகவல் தொடர்பகத்தின் மல்டிமீடியா பட கண்காட்சி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இதில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், தனுஷ், அஜித், விஜய் சேதுபதி உள்ளிட்ட தமிழகத்தின் பிரபலங்களும் இடம்பெற்றிருப்பது பலரையும் புருவமுயர்த்த வைத்திருக்கிறது. வாரணாசியின் கங்கை கரைகளில் ஒன்றான நமோ காட்டில் காசி தமிழ் சங்கமம் 3.0 பிப்ரவரி 15 துவங்கியது. இந்த காசி தமிழ் சங்கமம் 3.0 மொத்தம் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதில் முக்கிய அரங்கை சுற்றி கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் தமிழகத்தின் கலாச்சாரம், கலை, கைவினைஞர்கள், புத்தகம் உள்ளிட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மத்திய தகவல் தொடர்பகம் சார்பிலான டிஜிட்டல் பட கண்காட்சி பார்வையாளர்களை மிகவும் கவர்கிறது. இதை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் எல். முருகன் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள திரை பிரபலங்கள், தமிழக சமூக சீர்திருத்தவாதிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோரின் டிஜிட்டல் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. காசி தமிழ் சங்கம் 3.0வின் கருப்பொருளாக அகத்தியர் முன்னிறுத்தப்படுகிறார். இதனால் அகத்தியர் பற்றிய குறிப்புகளுடன் அவரது சாதனைகளும் விளக்கப்படங்களும் உள்ளன. தமிழகத்தில் மறைந்த பிரபல விஞ்ஞானிகளான ஜி.டி. நாயுடு, ராமானுஜம், சுப்பிரமணிய சந்திரசேகர், எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஆகியோரது படங்களும் உள்ளன. இவர்களுடன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் பற்றியும் விளக்கத்துடன் படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுடன் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பொதுமக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் படக்காட்சிகளோடு உள்ளன. காசி தமிழ் சங்கமம் 3.0வை துவக்கி வைத்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியும் கண்காட்சியை பார்த்து ரசித்தார். திரை நட்சத்திரங்களில் தமிழ் மற்றும் இந்தி பட உலகில் புகழ்பெற்றவர்களின் படங்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. தமிழிலிருந்து பாலிவுட்டிற்கு சென்ற ஹேமா மாலினி, ரேகா, ஸ்ரீதேவி ஆகியோரது படங்களும் வைக்கப்பட்டுள்ளன. தமிழில் இருந்தபடி இந்தி படங்களிலும் நடித்த ரஜினிகாந்த், தனுஷ், விஜய் சேதுபதி ஆகியோரது படங்களும் உள்ளன. தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள், இயக்குநர்களின் படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் அஜித், நயன்தாரா, மணிரத்னம் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் இசையமைப்பாளர்களான இளையராஜா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மானும் டிஜிட்டலில் சிரிக்கின்றனர். காசி தமிழ் சங்கமம் 3.0வின் கண்காட்சி ஸ்டால்களில் மிகப்பெரிய ஸ்டாலாக செய்தி ஒலிபரப்பு துறையின் அரங்கம் அமைந்துள்ளது. இதை சென்னையின் VIP எனப்படும் மத்திய தகவல் தொடர்பகம் அமைத்துள்ளது. சென்னையின் மத்திய தகவல் தொடர்பகம் அரங்கின் தமிழ் திரை நட்சத்திரங்கள் இடம்பெற்றதன் பின்னணியில் பாஜக அரசியல் உள்ளதா என்ற சந்தேகமும் பரவலாக எழத்தான் செய்கிறது.